உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரேவதியோட சூப்பரான பொங்கல் சாப்பிட்டாச்சு. சும்மா வெட்டியா ஒருத்தர் மூஞ்ச பாத்துட்டு இருக்காம ஏதாவது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுல இருந்தா இன்னும் கொஞ்சம் பொங்கல் சிறப்பா இருக்குல்ல. ஆமாமா, மாமா சொல்றதும் கரெக்ட் தாமா. ஏதாவது விளையாடலாம், ஜாலியா பொழுது போகும். அப்போ என்ன விளையாடலாம்னு சொல்லுங்க. அது கோலி, கில்லி, நான் ஒரு கேம் சொல்றேன். அது விளையாடுனா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன விளையாட்டு மாமா? கண்ணை கட்டிக்கிட்டு யாரையாவது தொடர விளையாட்டதான் சொல்றேன். ஓ, அது பழைய விளையாட்டாச்சு மாமா, போர் அடிக்கும். ஆட சிலுவண்டு பழைய விளையாட்டுதான். ஆனா கண்ணை கட்டிக்கிட்டு நாம தேடி கண்டுபிடிச்சு போய் தொடர்றது இருக்கே, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டு தான், ஆனா கோல்டு. சரி, இந்த விளையாட்டை விளையாடலாம். எல்லாரும் வாங்க. விளையாடலாம். வா. வாங்கம்மா. இந்த விளையாட்டை சாக்கா வச்சு நாம கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம பொண்டாட்டிய கட்டி புடிச்சிட வேண்டியதான். அசத்திடுறேன். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்பா நடக்காது? நான் நினைச்சது உனக்கு எப்படி தெரிஞ்சு? கேக்குதுங்க. கேக்குதா? மைண்ட் வாய்ஸே கேட்ச் பண்ணிட்டியா? உன் முன்னாடி மனசுல கூட இது நினைக்க முடியாது போல இருக்கேப்பா. சரி விடுங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்தா சரி. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ. மாப்ள, எப்பா ஆபத்து அழைக்குது, வா போவோம். நீ எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுப்பா. சாரி ஃபார் த டிலே. கையை கழுத்து வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி நீங்க எல்லாரும் விளையாடுங்க, நான் பாக்குறேன். சரி, முதல்ல யார் கண்ணை கட்டுறது? இந்த கேம சொன்னதே நான் தான், அதனால நானே முதல்ல கண்ணை கட்டிக்கிறேன். மாமா, இதுல நீங்க யாரையும் தொடக்கூடாது. ரோகிணி அக்காவை மட்டும் தான் நீங்க கண்டுபிடிச்சு தொடணும். அதுக்குத்தானே நான் இந்த பிளானையே போட்டது. இட்ஸ் a very simple matter. நானே கண்டுபிடிச்சறேன். வாங்க மாமா. ஓகே, கொஞ்சம் குனிங்க. போதுமா? மாமா, கண்ணு தெரியுதா? அது தெரியல. சரி மாமா, மாமா இருங்க. போங்க. எங்க இருக்க? இப்ப பாரு ரோகிணி, உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. போங்க. இங்க இருக்கியா? இங்க இருக்கியா? மாமா அந்த பக்கம். ரோகிணி எங்க இருக்க? அக்கா இங்க. எங்க? ரோகிணி எங்க இருக்க? ரோகிணி, 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 ரோகிணி. மாமா, மாமா இங்க இங்க. எங்க? பின்னாடி பின்னாடி பின்னாடி. மாமா பின்னாடி பாருங்க. ரைட் ரைட். அங்க அங்க அங்க. ஆமா, அங்க இருக்காங்க. மாமா, மாமா அங்க இல்ல. புடிச்சிட்டா அவுட். ஐயோ மாமா, அவுட் அவுட். நீங்க அவுட்டா? அடச்சை, இத போய் பிடிச்சிட்டனா? மாமா, அக்காவை தொட சொன்னா கட்டைய போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. ச்சே, சொதப்பிடுச்சே. அந்த கட்டையை கட்டி பிடிக்க பிளான் பண்ணா இந்த கட்டையை தான் கட்டி பிடிக்க முடிஞ்சது. மயிலு, உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதேடா. என்ன மிஸ்டர் மயிலு, பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. நீ வேற வெறுப்பேத்தாதப்பா. கட்டின பொண்டாட்டிய கூட கட்டி பிடிக்க முடியலையேப்பா. சின்ன மாமியார் கண்ணை கட்டி விட்டுட்டு பழி வாங்கினா எப்படி இருக்கும்?
சின்னத்த நீங்க ஏன் கண்ணை கட்டிக்க கூடாது? நானா? அதெல்லாம் என்னால முடியாது. நாளா அந்த விளையாட்டுக்கு வரல. நோ, நான் கட்டியே தீர்வேன். சித்தி சும்மா ஜாலிக்கு தானே, கட்டிக்கோங்க. இல்ல ரோகிணி, என்னால முடியாது. என்ன விட்டுருங்க. சந்திரா, எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, விளையாட்டுக்கு தானே, கட்டிக்கோ. சரிக்கா, இத புடி. அக்கா கொடு. இந்த கொஞ்சம் கீழே குடிங்க. இருங்க. சுவாதி டைட்டா கட்டு. ரெடி. ஏய், சின்னத்த நீங்க துர்காவை கண்டுபிடிக்கணும். அங்க இல்ல, இந்த பக்கம் இப்படி பின்னாடி. உங்க பின்னாடி. அங்க போங்க. சின்னத்த ரைட் ரைட் அப்படி. இந்த பக்கம் இல்ல. சித்தி இந்த பக்கம். சித்தி இங்க பாருங்க சித்தி. இங்க தான் இருக்கா. சித்தி. துர்கா இங்க நிக்கிறா. இந்த பக்கம் வாங்க சித்தி. சித்தி 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 அங்க சித்தி இல்ல. வாங்க. ஐயோ சித்தி பாத்து. ஐயோ பாத்து. சின்ன மாமியாரே, எத்தனை நாள் என்ன அவமானப்படுத்திருப்ப. இன்னைக்கு ஒன்ன பழி வாங்கிட்டேன். சக்சஸ். ஐயோ பாவம், சின்னத்தை யாராவது தூக்கி விடுங்கப்பா. பார்த்து பத்திரமா எடுத்து விடுங்க. ஐயோ ஐயோ, என்ன வலிக்குதா அத்தை? சாரி. சும்மா இருந்தவ கண்ணை கட்டி விட்டு இப்ப கிண்டல் பண்றீங்களா? எல்லாருக்கும் இருக்கு ஒரு நாள். எக்ஸ்கியூஸ் மீ. நந்தினி வா. ரேவதி. நந்தினி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பதான் என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? எப்படி இருக்கேன்? வா உட்காரு. இல்ல பரவாயில்ல. பக்கத்துல கோவிலுக்கு வந்தோம் ரேவதி. அதான் அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். பாரு, அப்ப கூட நீ என்ன பார்க்கணும்னு வரல. கோயிலுக்கு போயிருக்க, போற வழியில என் வீடுன்னு பார்க்க வந்திருக்க. ஏய் சாச்சா, அப்படிலாம் இல்லடி. வீட்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு உதவியா நான் மட்டும் தானே இருக்கேன். அதான் பழைய மாதிரி வந்துட்டு போக முடியல. அதை விட விட்டா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இங்க பாரு, என் தங்கச்சி வானதி. வானதி, இவதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரேவதி. அடிக்கடி நீ வானதி பத்தி தான் சொல்லிருக்கே. உங்க ஊர்லயே நீ படிச்ச மேதனா? உன் தங்கச்சி படிக்காத மேத. என்ன வானதி, சரியா? சச்ச, என்னங்க மேத கீதன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நந்தினி உங்களை பத்தி நிறைய அடிக்கடி சொல்லிருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.